நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று சேவிக்கிருக்கும் இந்த அத்தியாயம் நேற்று சேவித்த அந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி தான். இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரானவர் மனிதன் மரண காலத்தில் ஜபிக்கத்தக்க மந்திரத்தை நாரதருக்கு உபதேசம் செய்ததுதான் சேவிக்க இருக்கின்றோம். அதாவது இங்கே இப்பொழுது பீஷ்மாச்சாரியார் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மகாவிஷ்ணு என்ன செய்தார், எப்படி நாரதருக்கு எடுத்துரைத்தார் என்பதை தான் சொல்கிறார். அதே மகாவிஷ்ணு தான் இப்பொழுது கிருஷ்ண அவதாரத்திலே இந்த மகாபாரத யுத்தத்தின் பொழுது வந்திருக்கிறார். தொடர்ந்து அத்தியாயத்தை செவிப்போம். சர்வரூபியே, எல்லா இடத்திலும் கண்களும் தலைகளும் முகங்களும் உள்ளவரே, எல்லா இடத்திலும் உமக்கு நமஸ்காரம். விகாரம் இல்லாதவரே, உமக்கு நமஸ்காரம். நீர் சாட்சியும் க்ஷேத்திரம் என்ற ஷரீரத்தில் நிலை பெற்ற இருப்புள்ளவருமாயிருக்கிறீர். இந்திரியங்களின் வழியை கடந்த உருவமுள்ளவரே, உமக்கு நமஸ்காரம். நீர் காணப்படும் அடையாளங்களால் அறியப்படுகிறவர் அல்ல. உம்மை யார் அறியவில்லையோ அவர்கள் சம்சாரத்தில் சஞ்சரிப்பார்கள். பகவானே, காமத்திலிருந்தும் கோபத்திலிருந்தும் விடுபட்டவர்களும் நேசமும் பகையும் மற்றவர்களும் பக்தர்களை பூஜிப்பவர்களும் மறுபிறப்பில்லாதவர்களுமான பிராமணர்கள் உம்மை அறிகிறார்கள். ஏகாந்த பக்தி உள்ளவர்களும் சுகம் துக்கம் முதலிய துவந்தங்களிலிருந்து, அதாவது இரட்டையிலிருந்து விடுபட்டவர்களும் காம கர்மங்களை செய்கிறவர்களும் ஞான தீயால் கர்மங்களை எரித்தவர்களும் விசேஷமாய் தியானம் செய்கிறவர்களுமாக இருப்பவர்கள் உம்மை அடைகிறார்கள். ஷரீரத்தில் இருப்பவரும் ஷரீரம் இல்லாதவரும் எல்லா பிராணிகளிடத்திலும் சமமாய் இருப்பவருமான உம்மை புண்ணிய பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களான பக்தர்கள் அடைகிறார்கள். மாயையும் புத்தியையும் அகங்காரமும் மனமும் 5 பூதங்களும் இந்திரியங்களும் உம்மிடத்தில் இருக்கின்றன. அவைகளில் நீர் இருக்கின்றீர். உண்மையில் அவைகளில் நீர் இல்லை. அவைகளும் உம்மிடத்தில் இல்லை. யார் ஐக்கியத்தையும் பேதத்தையும் பலவாய் இருத்தலையும் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரத்தை அடைகிறார்கள். நீர் எல்லா பிராணிகளிடத்திலும் சமமாய் இருக்கிறீர். உமக்கு பகை உள்ளவனும் இல்லை, நேசம் உள்ளவனும் இல்லை. நான் மனம் வேறிடத்தில் செல்லாத பக்தியுடன் சமமாய் இருக்கும் தன்மையை விரும்புகின்றேன். சதாவரமும் ஜங்கமுமான இந்த உலகம் யாவும் 4 விதமான பிராணி கூட்டமும் உம்மால் உண்டு பண்ணப்பட்டு நூலில் பண்ணிய கூட்டங்கள் போல அவை உம்மிடத்திலேயே கோக்கப்பட்டிருக்கின்றன. நீர் படைக்கிறவரும் புஜிக்கிறவரும் கூடஸ்தரும் அதத்துவமும் தத்துவம் என்று பெயருள்ளவருமாய் இருக்கிறீர். அகர்த்தாவும் காரணரும் அசைவில்லாதவரும் சரீரத்தில் வேறானவருமாய் இருக்கிறீர். உமக்கு பூதங்களில் சம்பந்தமில்லை. நீர் பூதங்கள் என்ற பொருட்களின் குணங்களை விட மேலானவர். அகங்காரத்துடனும் புத்தியுடனும் 3 குணங்களுடனும் உமக்கு சம்பந்தமில்லை. மோட்சத்திற்குரிய தர்மமும் இல்லை, முயற்சியும் இல்லை, பிறவியும் இல்லை. பகவானே, எங்கும் இருப்பவரே, ஜரா மரணங்களிலிருந்து விடுபட வேண்டி உம்மை சரணமடைந்திருக்கின்றேன். நீர் ஈஸ்வராய் இருக்கிறீர். ஆகையால் சிறந்தவர் என்று கூறப்படுகிறீர். பக்தர்களுக்கு எது நல்லதோ அதை நீர் சிந்திக்க வேண்டும். விஷயங்களுடனும் இந்திரியங்களுடனும் எனக்கு மீண்டும் சேர்க்க வேண்டாம். மனமானது பூமியை அடையட்டும், அவ்வாறு ரசமானது ஜலத்தை அடையட்டும், ரூபமானது அக்னியை அடையட்டும், ஸ்வரிசமானது வாயுவை அடையட்டும், சப்தமானது ஆகாயத்தை அடையட்டும், மனமானது அகங்காரத்தை அடையட்டும், இந்திரியங்களும் அவரவர்களுடைய காரியங்களில் செல்லட்டும். பூமியானது ஜலத்தை அடையட்டும், ஜலம் அக்னியையும், அக்னி வாயுவையும், வாயு ஆகாயத்தையும், ஆகாயம் மனத்தையும் அடையட்டும். எல்லா பிராணிகளுக்கும் அவிவேகத்தை உண்டு பண்ணும் மனமானது அகங்காரத்தை அடையட்டும். அச்சுதரே, பிறகு அகங்காரமானது புத்தியையும், புத்தியானது பிரதானத்தையும் அடையட்டும். பிரதானமானது தன் நிலையை அடைந்து குணங்களின் சமமான நிலையில் இருக்கும் பொழுது எல்லா இந்திரியங்களிலிருந்தும் குணங்களிலிருந்தும் பூதங்களிலிருந்தும் நான் விலகுவேன்.
பிரகிருதி சம்பந்தமற்றதான உமது பரமபதத்தை நான் விரும்புகின்றேன். எனக்கு உம்முடன் ஏகி பாவம் உண்டாகட்டும். எனக்கு மீண்டும் பிறப்பு வேண்டாம். உம்மிடத்தில் புத்தி உள்ளவனும் உம்மிடத்தில் சென்ற பிராணன் உள்ளவனும் உம்மிடத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை மிக முக்கியமாக கொண்டவனுமான நான் மரணம் வரும்பொழுது உம்மையே நினைக்க வேண்டும். முன் சரீரத்தால் சம்பாதிக்கப்பட்ட நோய்கள் என்னை அடையட்டும், துக்கங்களும் துன்பப்படுத்தட்டும். என்னுடைய கடன் என்னை விட வேண்டும். உம்மை தியானிக்கின்றேன். எனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம். ஆகையால் கர்மங்கள் என்ற கடனானது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றேன். முற்பிறவியில் சேர்க்கப்பட்ட வியாதிகள் யாவும் என்னை வந்து அடையட்டும். நான் கடன் இல்லாதவனாகி ஸ்ரீ விஷ்ணுவின் அந்த பரம பதத்தை அடைய விரும்புகின்றேன் என்று சொன்னார். ஸ்ரீ பகவான் இப்பொழுது சொல்ல தொடங்கினார். 5 கர்மேந்திரியங்களையும் 5 ஞானேந்திரியங்களையும் நன்றாய் அடக்கி 10 இந்திரியங்களையும் மனத்தை அகங்காரத்திலும் அகங்காரத்தை புத்தியிலும் புத்தியை ஆத்மாவிலும் யார் லயிக்க செய்கிறானோ பூஜ்யனான அந்த புருஷனுக்கு நானும் எனக்கு அவனும் எப்பொழுதும் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். நான் அவனுக்கு காணாமல் போகிறவன் அல்ல, அவனும் எனக்கு காணாமல் போகிறவன் அல்ல. புத்தியையும் பொறிகளையும் அடக்கி கொண்டு பார்க்க வேண்டும். பரத்திலும் பரமமான பொருளை புத்தியால் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமெல்லாம் வியாபித்திருக்கிற நான் யாருக்கு இவர் என்னுடையவர் என்று புலப்படுகிறேனோ அவன் தன்னுடைய புத்தியால் ஆத்மாவில் பற்றுதல் அடைந்து பரமாத்மாவை நினைப்பான். பிறகு புத்தியையும் விட மேலான ஸ்வரூபத்தை அடைந்து மீண்டும் பிறவியை அடைய மாட்டான். மரண சமயம் வரும்பொழுது யார் என்னை இவ்வாறு நினைக்கின்றானோ அவன் பாவமான ஒழுக்கமுள்ளவனானாலும் சிறந்த கதியை பெறுவான். விஷ்ணுவை பற்றியதும் திவ்யமுமான ஓம் நமோ பகவதே தஸ்மை தேஹினாம் பரமாத்மனே நாராயண பக்தனாம் ஏகநிஷ்டாய சாஸ்வதே என்கிற இந்த அனுஸ்மிருதியை படுத்தி இருந்தாலும் எழுந்திருந்தாலும் மிகவும் கவனத்துடன் படிக்க வேண்டும். எங்கிருந்தாலும் நன்றாக அபியசிக்க வேண்டும். பௌர்ணம மாசத்திலும் அமாவாசையிலும் துவாதசியிலும் விசேஷமாக படிக்க வேண்டும். ஸ்ரத்தை உள்ளவர்களான என்னுடைய பக்தர்களையும் விசேஷமாக கேட்கும்படி செய்ய வேண்டும். அவ்வித மனிதன் யாகம் தானம் தவம் என்ற கர்மங்களை அகங்காரத்தை அடைந்து செய்தாலும் அதன் பயனை மறுபிறவியும் அடைய மாட்டான். பித்ருக்களையும் தேவர்களையும் பூஜிப்பவனும் ஜபிப்பவனும் ஹோமம் செய்கிறவனும் பலியை கொடுக்கிறவனும் அக்னியை ஜுவாலை செய்கிறவனுமான யார் என்னை நினைக்கின்றானோ அவன் சிறந்த கதியை அடைவான். பிராணிகளுக்கு யாகமும் தானமும் தவமும் பரிசுத்தமானவை. ஆசையால் ஆசையற்றவனாகி யாகத்தையும் தானத்தையும் தவத்தையும் செய்ய வேண்டும். நாரதா, ஸ்ரத்தை உள்ளவனும் என்னுடைய பக்தனுமான யார் நமஸ்காரம் என்னும் மட்டில் சொல்லுகின்றானோ சண்டாளனானாலும் அவனுக்கு அழிவில்லாத உலகம் உண்டாகும். ஸ்ரத்தை உள்ளவர்களும் அடங்கிய மனமுள்ளவர்களும் என்னை அடுத்தவர்களுமான எந்த பக்தர்கள் விதியை முன்னிட்டு என்னை பூஜிக்கிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லையே. இந்த உலகில் கர்மங்கள் உற்பத்தியும் நாசம் உள்ளவைகளாகும். என்னிடத்தில் பக்தி உள்ளவர் மோட்சமடைவான். ஆகையால் நீ எப்பொழுதும் சோம்பல் இல்லாமல் என்னையே தியானம் பண்ணு நாரதா. அதனால் சித்தியை அடைவாய், என்னுடைய பதத்தையும் காண்பாய். அறிவில்லாதவனுக்கு ஞானத்தையும் தர்மோ உபதேசத்தையும் அளிக்கிறவனுடைய பயனுக்கு பூமி முழுமையும் தானம் செய்வதால் உண்டாகும் பயனும் சரியானதல்ல. ஆகையால் பிறவி என்னும் பந்தத்தினால் உண்டாகும் பயத்தை விளக்கத்தக்க ஞானத்தை சாதுக்களுக்கு அளிக்க வேண்டும். இவ்வாறு அளிப்பதால் ஸ்ரேயசும் வீரியத்தையும் அடைவான். யாரு 10 லட்சம் அஸ்வமேத யாகங்களை செய்கின்றானோ அவனும் என்னுடைய பக்தர்களால் எந்த பக்கம் அடையப்படுகிறதோ அந்த பக்கத்தை அடைய மாட்டான் என்று சொன்னார். நல்ல விரதமுள்ளவனே, இவ்வாறு முற்காலத்தில் நாரதன் என்னும் அந்த தேவரிஷியால் வினவப்பட்ட இந்த
பகவான் எதை உபதேசித்தாரோ அது உனக்கு சொல்லப்பட்டது. நீயும் ஒரே மனம் உள்ளவனாக இருந்து கொண்டு குணங்களை கடந்து நிற்கும் அறியத்தக்க பொருளை தியானம் பண்ணு. அழிவில்லாத பரமாத்மாவை முழு மனதுடன் பஜனம் செய். ஸ்ரீ நாராயணரால் சொல்லப்பட்ட திவ்யமான இந்த பேச்சை கேட்ட பின் நாரதரானவர் தேவரிடத்தில் மிக்க பக்தி உள்ளவனாகி ஒரே உறுதியான நிலையை அடைந்தார். ரிஷியும் தேவருமான ஸ்ரீ நாராயணரை 10 வருடங்கள் வேறு காரியங்கள் இல்லாமல் புஜித்து கொண்டு, இதை ஜெயிப்பவன் ஸ்ரீ விஷ்ணுவினுடைய அந்த பரமபதத்தையே அவன் அடைவான். யாருக்கு ஸ்ரீ ஜனார்தனரிடம் பக்தி இருக்கிறதோ அவருக்கு சபல மந்திரங்களால் என்ன பயன்? நமோ நாராயணாய என்ற மந்திரமானது எல்லா பயன்களையும் கொடுக்கத்தக்கது. இரகசியமும் சிறந்ததுமான இந்த அனுஸ்மிருதியை கற்றால் மனிதன் நிலை பெற்ற அறிவை அடைவான். அவன் துக்கங்களை தள்ளிவிட்டு சங்கடத்திலிருந்து விலகி ஆசை இல்லாதவனும் தாபம் இல்லாதவனும் சுகமுள்ளவனுமாய் இருப்பான் என்று சொல்வதோடு பீஷ்மாச்சாரியார் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.